திருப்பூரில் உள்ள ஒரு காப்பகத்தில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பாதிரியார் ஆண்ட்ரூஸுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் 2022ஆம் ஆண்டு நடந்தது. இந்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆண்ட்ரூஸை கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் சினிமாவுக்கு அழைத்துச் செல்லாததால் மனமுடைந்த புதுப்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவரின் மனைவி சௌமியா சினிமா பார்க்க தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் கணவர் வேலை காரணமாக அழைத்துச் செல்லவில்லை. இதனால் மனவேதனையில் இருந்த சௌமியா நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மற்றும் பெங்களூரு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் நாளை முதல் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. தற்போது 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் இந்த ரயில் இனி 16 பெட்டிகளுடன் இயங்கும். இதன் மூலம் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் காத்மண்டுவில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர். இந்த வன்முறையின் ஒரு பகுதியாக முன்னாள் பிரதமர் ஜலாநாத் கனாலின் வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் வீட்டின் உள்ளே சிக்கிய அவரது மனைவி ரூபி லட்சுமி தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர நிலை பிரிவை மேம்படுத்தும் திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் 600 மில்லியன் ரூபாயை மானியமாக வழங்குகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மேம்படுத்தப்படும். நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.